பிரபல ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸ் கணைய புற்றுநோய் காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அதன் பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் அறக்கட்டளை வால்ட் டிஸ்னி நிறுவனத்தின் 7.3% பங்கு மற்றும் ஆப்பிள் நிறுவனத்தின் 38.5 மில்லியன் ஷேர்கள் ஆகியவற்றின் மரபுரிமை ஸ்டீவ் ஜாப்ஸின் மனைவி லாரன் பவல் ஜாப்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 59வது இடத்தையும் தொழில்நுட்பத்துறையில் உள்ள பெண் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தையும் பிடித்தார் லாரன் பவல் ஜாப்ஸ். இந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள லாரன் பவல் ஜாப்ஸ் இந்து மத போதனைகளால் ஈர்க்கப்பட்டு சனாதன தர்மத்தை தழுவுவது குறித்த விருப்பத்தை தனது ஆன்மீக குருவான சுவாமி கைலாஷ்நந்த் கிரியிடம் வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து லாரன் பவல் ஜாப்ஸின் ஆன்மீக குருவான சுவாமி கைலாஷ்நந்த் கிரி ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியும் அளித்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி லாரன் பவலுக்கு இந்து முறைப்படி கமலா என்று பெயர் சூட்டப்பட்டு அவருக்கென்று ஒரு கோத்திரம் ஒதுக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி என்று அவருக்கு தீட்சை கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மெட்டீரியலிசம் எனப்படும் காணும் பொருளே உண்மை என்ற தத்துவத்தை உணர்ந்து அதன் உச்சத்தை கமலா அடைந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், தற்போது அவர் சனாதன தர்மத்தை தழுவி தனது கலாச்சாரத்தை குரு மூலம் கற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். கமலா என்கிற லாரன் பவல் ஜாப்ஸை மிகவும் எளிமையானவர், திமிரற்றவர் என குறிப்பிட்டுள்ள சுவாமி கைலாஷ்நந்த் கிரி, 2 பெரிய விமானங்களில் 50 பணியாட்களுடன் இந்தியாவிற்கு வந்தாலும் கமலா ஒரு சாதாரண பக்தரை போல 4 நாட்களாக கூடார நகரத்தில் தங்கியிருந்ததாக தெரிவித்தார். லாரன் பவல் மட்டுமல்ல, உலகின் எல்லா மூலை முடுக்குகளில் இருந்தும் மகா கும்பமேளாவில் பங்கேற்க வந்துள்ள வெளிநாட்டவர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி பல பஜனைகளை நிகழ்த்தி தங்கள் ஆன்மீக அனுபவத்தை பகிர்ந்து வருகிறார்கள். அனைத்து வேறுபாடுகளையும் தாண்டி பலதரப்பு பக்தர்களையும் இந்த மகா கும்பமேளா ஒன்றிணைத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல.